இப்போ சன்லைட் அண்ட் ப்ளே டைம் இது வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஆனால் இது குழந்தைங்களோட லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த சன்லைட்ல விளையாடுறதுன்றதே வந்து நடக்காத விஷயம் போல இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்க மேம், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? சன்லைட்டு அண்ட் அகெயின் ப்ளே டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து கேம்ஸ் விளையாடுறேன், ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, கேமிங் பண்ணுறேன் ஐபேட் வச்சுக்கிட்டு, அண்ட் அகெயின் டிவி பார்க்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப நிறைய ஆகிடுச்சு. ஸோ இதில் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி இட் அஃபெக்ட்ஸ் த ஹெல்த் ஆஃப் த கிட்ஸ். ஸோ நிறைய பேர் உக்காந்துட்டு அப்படியே சிப்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு தே ஆர் புட்டிங் ஆன் வெயிட். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆக்டிவாக இல்லைனாலே நிறைய பிரச்சனைகள், லைக் ஆக்டிவாக இருந்தால் தான் பபல் மூமெண்ட்ஸ் இருக்கும், ஸோ கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இதெல்லாம் வராமல் இருக்கும். மூணாவது, சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே இப்போ வந்து உள்ள ஏசி அந்த மாதிரி வந்துட்டு உள்ளேயே தான் நம்ம இருக்கோம். முன்னாடி மாதிரி விளையாடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எக்ஸ்போஷர் டு சன் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம உடம்புலையே பார்த்திங்கன்னா விட்டமின் டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது கம்மியாக இருக்குதுன்னா குழந்தைங்களுக்கு அந்த உடல் சோர்வு, எலும்பு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வலிக்குது, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எடுத்து பார்க்கும்பொழுது, டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி விட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படின்றது. அண்ட் அகெயின் சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐஸ் ஆல்சோ. இப்போ நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்கு. இப்போ பவர் நிறைய குழந்தைங்களுக்கு மயோப்பியான்னு சொல்லுவோம், ப்ரொக்ரெசிவ் மயோப்பியான்ற. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி வந்து குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது எஃபெக்ட் ஆகுதுன்ற மாதிரியான ஸ்டடீஸ் நிறைய வந்திருக்கு. லைக் ஸோ அது சன்லைட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ஸோ மெனி திங்ஸ். ஸோ நம்மளால் ரோட்டில் தான் விளையாடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணலாம். இல்லை நம்மளால் எதுவுமே முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பால்கனியில் அட்லீஸ்ட், இல்லை மொட்டை மாடியில் விளையாட வைக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறாங்களா ஏதோ ஒன்று அந்த மாதிரி உட்கார வச்சு பண்ண வைக்கலாம். போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். இப்போது அடுத்ததாக வந்து நம்ம ஃபுட் இன்டேக்கில் வந்து கம்பல்சரி இந்த ஒரு குழந்தைக்கு கம்பல்சரி டெய்லி இதை கொடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபுட் ஐட்டம் சொல்வீங்க? ஸோ வெரி மச் ஸ்டாண்டர்ட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோக்கலாக கிடைக்கிற, சீசனலாக கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸு, எல்லா வெஜிடபிள்ஸும் இன் நோ டவுட் யூ ஹாவ் டு கிவ். அது வந்து கிட்ஸுக்குன்னு கிடையாது, ஈவன் டு அடல்ட்ஸ். இது கொடுக்கக்கூடாது, அது கொடுக்கக்கூடாது, அதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். இது ஆரஞ்சு கொடுக்காத, இது கொடுக்காத, சில்லுன்னு கொடுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் யூ ஹாவ் டு கிவ். மாம்பழம் சீசனா மாம்பழம் கொடுங்க, ஆரஞ்சு சீசனா ஸ்ட்ராபெரி சீசனா ப்ளீஸ் கிவ் இட் டு த சைல்டு. சரிங்களா? சளி பிடிச்சிருக்கனால ஆரஞ்சு கொடுக்கக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. அப்படி பார்த்தா கோவிட் டைமில் எல்லாருக்கும் என்ன கொடுத்துட்டு இருந்தோம்? அதே ஆரஞ்சை தான் கொடுத்து விட்டமின் சி இருக்குது, இம்யூனிட்டிக்கு டெவலப் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஆல் தி ஃபுட்ஸ். ஸோ பேசிக்காக சொல்லணுன்னா பெரிய குழந்தைங்களை பொறுத்தவரை, சின்ன குழந்தைங்களுக்கு அதில் குவான்டிட்டியை வேணால் கம்மி பண்ணலாம், பட் எல்லாருக்குமே டெய்லி ஒரு பாயில்டு எக் கொடுங்க, 2 ஃப்ரூட்ஸ் கொடுங்க, 2 வெஜிடபிள்ஸ் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நட்ஸு 3 to 5 இன் நம்பர், ஒரு நாளைக்கு ஒரு நட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நட்ஸ் ஷேக் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு 2 கிளாஸ் பாலில் இது கலக்கணும் அது கலக்கணுன்னா ஐ ஓன்ட் அட்வைஸ். ப்ளஸ் அதில் வந்து வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் ஏதோ ஒன்று, அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டேஸ்ட் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல். பட் 2 கிளாஸ் தண்ணி கலக்காத பால் கொடுக்கணும். பால் நிறையவும் கொடுக்கக்கூடாது, கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ஸோ 2 கிளாஸ் பால், கொஞ்சமாக ப்ரோபயோட்டிக்காக தயிர், 1 கப் தயிர். ஸோ இது வந்து டெஃபினட்டாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இத்தனையும் டெய்லி டயட்டில் இருக்கும். இது இல்லாமல் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் நான்வெஜ் சேர்த்துக்கலாம். மேம், இப்போ நீங்கள் வந்து சன்லைட்டில் விளையாடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க, அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுமா குழந்தைகளுக்கு பெரியவங்க மாதிரியே? சி ஆன் டெய்லி பேசிஸ் நோ. ஸோ ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க அந்த மாதிரினா நோ, சன்ஸ்க்ரீன் தேவை கிடையாது. பட் ஏதோ ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, ஸ்விம்மிங் பண்ண போகிறாங்க, இல்லை அவுட்டோரில் வந்து என் குழந்தை வந்து ஒரு 1 hour மேலே விளையாட போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்து அட்வைஸ் பண்ணணும் சன்ஸ்க்ரீன், நாட் ஆன் ரெகுலர் டேஸ். ஓகே மேம். இப்போது எனக்கு இதில் ஒரு குட்டி டவுட் இருக்குது மேம். இப்போது யூஸ்வலாக வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றதுக்கும்
வீசிங் அப்படின்றதுக்கும் வந்து பேரண்ட்ஸ் அதிகமாக வந்து நம்ம குழந்தைக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ல இருந்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை லைட்டாக கொஞ்சம் மூச்சு வாங்கினா, ஓடிட்டு வந்து உட்காந்தா மூச்சு வாங்கினா அப்போ கூட வீசிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபியராக இருப்பாங்க. ஸோ அந்த வீசிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு சீரியஸான கண்டிஷன், லைக் அது இருக்கா இல்லையன்றது எப்படி குழந்தைக்கு நம்ம எந்த அறிகுறி வச்சு பார்க்குறது, ப்ளஸ் அதை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமா அதை கியூர் பண்ண முடியுமா? வீசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் சில குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சா வீசிங் வரும், சில பேருக்கு சீசனலாக வரும், சில பேருக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்கும்பொழுது வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாருக்கும் வீசிங் வரும்னு கிடையாது. சில பேருக்கு வெறும் அடுக்கு தும்பல் போடுவாங்க, சில பேருக்கு வெறும் மூக்கை ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சில பேருக்கு மூக்கை உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த அலர்ஜி இதுக்குள்ளே தான் வரும். ஸோ அது எல்லாமே வீசிங் கிடையாது. அது மாதிரி வீசிங் அதாவது இது எல்லாமே அந்த அலர்ஜி இதுக்குள்ளே தான் வரும். பட் எல்லாமே ஒரு தனித்தனி இது. பட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வீசிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், மற்றபடி இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் குழந்தை வந்து இதை சாப்பிட்டா மட்டும்தான் இது வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்கு ரொம்ப ரெகுலராக வருதுன்னா we will ask them to avoid it. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் ஒரு 10 ஃபுட்டு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே எனக்கு வருது, அதனால் நான் இது எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அந்த மாதிரியான கண்டிஷனில் we have so many tests, எதுக்கு அலர்ஜி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கான ஒரு டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீசிங் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு, அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியுமா முடியாதான்ற கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்காக சில பேருக்கு வரும், அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் அதை ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளாக நம்ம வச்சுக்கணும், அதுதான் நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டஸ்ட்லேருந்து அதை நம்ம வந்து அவாய்ட், அதுதான் ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் தட் சைல்ட். ஸோ அப்போ அந்த ட்ரிகரை நம்ம எடுத்துடணும். ஸோ அதனால தான் இப்போ ஒரு வீசிங் வருது, அலர்ஜின்னு வர குழந்தைங்களுக்கு டஸ்ட்டு, பொல்யூஷன், போலன் கிரெயின்ஸ், ஸோ இது மாதிரி பெயிண்ட் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு, பெட்ரோல் டீசல் ஸ்மெல்லு, ஈவன் சில குழந்தைங்களுக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, பவுடர் அடிப்பாங்க, ஸோ அந்த பவுடரோட ஸ்மெல்லு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தும்பல், இது எனி ஸ்ட்ராங், ஈவன் சில பேருக்கு மல்லிப்பூ கூட வந்து இதாகும். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ், ஊதுவத்தி, சாம்பிராணி, ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் ஸோ திஸ் கேன் பி அவாய்டட். இதை தாண்டி சளி பிடிச்சா வருது அப்படின்ற, சளி பிடிச்சா மட்டும்தான் வருது அப்படின்ற ஒரு சில குழந்தைங்களுக்கு, அப்போ சளி பிடிக்கிறத இல்லை அதோட இன்டென்சிட்டி கம்மி பண்ணுறதுனா மாஸ்க் அப் பண்ணிக்கோங்க. பெரிய குழந்தைனா மாஸ்க் அப் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, ஸ்கூல்லேருந்து வராங்களா குளிக்க வைங்க, உடம்புக்கு குளிப்பாட்டி விட்டுருங்க. ஸோ இதெல்லாம், ஸோ அந்த சளி பிடிக்கிறது க்ரௌடட் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகாதுங்க, ஃப்ளூ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம், இப்போ மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழைக்காலம். ஸோ கொசுக்கள் தொல்லையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி டெங்கு தொல்லையும் இருக்க போகுது. ஸோ டெங்கு டைமில் வந்து குழந்தைகளை அந்த சீசனல் இந்த இஷ்யூஸ் வர, அந்த டிசீஸ் வர அந்த டைமில் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம்? லைக் அதுக்குன்னு அந்த க்ரீம்ஸ், அந்த கொசு கடிக்காமல் இருக்க க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணணுமா? லைக் எப்படி குழந்தைய காப்பாற்றலாம் சொல்லுங்கள். ஜென்ரல் அகெயின் எப்படி நம்ம இதுக்கு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறோமோ, ஸ்பெசிஃபிக்காக ஒரு குழந்தைக்கும் வந்து ஒரு இது மாறும். இப்போ நம்ம அலர்ஜி பேசணும்னா, பட் நான் சொன்னது எல்லாமே ஜென்ரலாக எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே தான் டெங்குக்கும் பார்த்திங்கன்னா, நல்லா சாப்பிடணும், நல்லா இது பண்ணிக்கணும். இதை தாண்டி வீட்டை சுற்றி நெட், மஸ்கிட்டோ நெட் போட்டு வச்சுக்கிறது, பெட்டை சுற்றி நெட் போட்டு வைக்கிறது, குழந்தைங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ்ஸ், கைக்கும் சரி ஃபுல் ஸ்லீவ்ஸ், ஃபுல் பேண்ட்ஸ் போட்டு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்மளால் அது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி ரெப்பலண்ட் க்ரீம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே, அண்ட் இஃப் தட் கம்பெனி அட்வைசஸ், அகெயின் ஒரு பிராண்டும் வந்து ரொம்ப ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு
ஆஃப்டர் 2 years if that company recommends அப்படின்னா repellent creams வந்துட்டு we will advise. மேம் இந்த காயில்ஸ்லாம் மஸ்கிட்டோ காயில் no we won't advise. Oh. அது அதே கேட்டகரியில தான் வரும், லைக் ஊதுவத்தி, சாம்பிராணி. அண்ட் அகெயின் அது வந்து நம்ம அப்படியே அதை சுவாசிக்கிறது பார்த்தீங்கன்னா நேராக லங்ஸ்க்கு தான் போகும். ஸோ டெஃபினெட்லி நோ காயில்ஸ். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஸ்விட்ச் போர்டில் போடுற அந்த திங்ஸ்லாம் அதுவும் ஸ்ட்ராங் ஸ்மெல்னா வி வோன்ட் அட்வைஸ். லோவில் வச்சு. எஸ் எஸ் எஸ். ஓகே மேம். ஓகே மேம், இன்னைக்கு எங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குழந்தைகள் நலன் சம்மந்தமாக நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. மக்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நன்றி மேம். நன்றி. நன்றி மக்களே.